நீங்களும் அந்த கார்த்தி சாரும் டீ கடையில் உட்காந்துருக்கு இதெல்லாம் இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்ஸில் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு பசங்க என்ன சொல்லுவாங்க? என் பையன் வந்து அதெல்லாம் பழைய படம் பாட்டான். ஏன்டா போகிறேன் இல்லை மத்தியானம் சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணால் விடமாட்டேன், நம்ம இருக்க மாட்டேன்ட்டான். நான் அம்மா கிட்ட போகிறேன்ட்டு போயிட்டான். அப்புறம் அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான், அப்பா இது மாதிரிலாம் நடிக்கணும்னு சொல்லி. எனக்கு வழிகாட்டினது எனக்கு லக்ஷ்மி அம்மா, நடிகை லக்ஷ்மி அம்மாவும் டைரக்டர் சிவச்சந்திரன் சார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நகர்த்துறது எனக்கு வந்து சவாலான வாழ்க்கை தான். அது வந்து பருத்திவரன் வந்து 17 வருஷம் ஆகுது. பருத்திவரனுக்கு அப்புறம் நான் எத்தனை படம் நடிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும். எப்படி தனி மனித வாழ்க்கை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மை திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம கூட த வெரி வேர்சடைல் ஆக்டரான சரவணன் சார் பண்ணியிருக்கக்கூடிய சட்டமும் நீதியுமோட வெப் சீரிஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக தான் சரவணன் சார் அண்ட் இந்த படத்தோட இந்த சீரீஸோட ஹீரோயின் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்குமா. நானும் சூப்பர் குட்டாக இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது சார்கிட்ட இருந்து இன்னொரு வேர்ஷன் ஆஃப் ஒரு நடிப்பை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி சார் இந்த மாதிரி கேரக்டர்ஸாக தேடி போகிறீங்களா இல்லை உங்களை தேடி அதெல்லாம் வருதா? தேடி வர்றது தான்மா. தேடி வர்றது தான். ஓகே. சரவணன் சார் பண்ண நல்லா இருக்குன்னு நினச்சி நம்ம டைரக்டர் பாலாஜியும் அந்த கதாசிரியர் சூரிய பிரதாப்பும் வந்து எனக்கு கதை சொன்னாங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இந்த கதையை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஷூட்டிங் போகிறதுன்னு பிளான் பண்ணி இப்போ தான் கூடிய சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாகவே முடித்தாங்க. ரொம்ப நல்லா வந்து. ஓகே சார், இந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது உங்களோட மைண்டில் ஃபஸ்ட்டு ஓகே இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு எது சார் கிளிக் ஆகும்? ஏன்னா அந்த சாரோட விமல் சார் கூட ஒன்று பண்ணியிருப்பீங்க. அந்த கேரக்டர் வந்து சரவணன் சார் கிட்டேருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸா அப்படின்ற ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது அந்த ஒரு இதில். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு லாயர், அந்த ஒரு வைப்பு, திடீர்னு பார்த்தா ஒரு வில்லனிக்காகவும் இருப்பீங்க. அந்த குணச்சித்திரம், அந்த எமோஷனல் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்று பண்ணுறீங்க. அந்த கேரக்டர்ஸ் எப்படி உள்வாங்கிக்கிறீங்க சார்? இல்லை, இந்த கதை வந்து சொன்னோடனே இது வந்து நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் உடனே கேட்ட மாத்திரத்திலே ஓகேன்னு சொன்ன கதை இந்த கதை. ஆமாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்னை வந்து கதையின் நாயகனாக மறுபடியும் கொண்டு வர ஒரு படமாக அதை நான் அப்பயே ஃபீல் பண்ணேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? உங்கள் சார் கூடயே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, வந்து மீட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எங்களோட டிரெக்டரையும் சூரி சார் எங்களோட ரைட்டரையும் மீட் பண்ணப்போ சூரி சார் சொன்னார், இந்த மாதிரி நான் எழுதினப்போ சில ஃபேஸஸ் மைண்டுக்கு வந்தாங்க, அதில் நீங்களும் நான் ஒரு கொஞ்சம் ஆப்டாக இருப்பீங்களும் தோணுச்சு, ஸோ இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. கதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தோணுச்சு. ஸோ அப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எஸ், வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், என்னம்மா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு மொமெண்ட் ஏதாவது இருக்கா? டைலாக் டெலிவரி தான். நிறைய லாங் டைலாக்ஸ் இருக்கும் நம்ம சீரீஸில். எஸ்பெஷலி சாரோட கேரக்டர் சுந்தரமூர்த்தி வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. சார் அவ்வளோலாம் டேக் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் தான் அவ்வளோ மோனோலாக்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அது அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நிஜமாக என்ன லாயர் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டாரு. நீங்கள் இப்போ சொன்னீங்க சார், ரொம்ப நாள் கழிச்சு கதையின் நாயகனாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து அந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் குணச்சித்திரம் நடிச்சங்க அந்த ஒரு இதில் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் இந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? ஆக்சுவலி இந்த ஜேர்னி எப்படி இருக்குது சார்? ஹாப்பியாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட பையன் ஒருத்தன் 3ஆவது படிக்கிறான், லேட்டாக பிறந்த பையன். அவன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஸ்எஸ் சார் டைரக்ஷனில் ஒரு படம் நடித்தேன். அதில் நான் வில்லன் நடித்தேன். அவனை ஷூட்டிங் கூப்பிட்டு போயிருந்தேன். இப்போ ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறப்ப சமுத்திரகனி தான் ஹீரோ. அவர் வந்து என்னை சுடுவார், நான் செத்து உழுவேன். அவன் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு அவர் ஹீரோ என்னை ஷூட் பண்ணி நான் செத்து உழுவுற பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடிட்டான். நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டான்.
ஏன்டா போகிறா இருடா மத்தியானம் சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி வெயிட் பண்ணால் விடமாட்டேன், நம்ம இருக்க மாட்டேன்ட்டான். நான் அம்மா கிட்ட போகிறேன்ட்டு போயிட்டான். அப்புறம் அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான், அப்பா இது மாதிரிலாம் நடிக்கணும்னு சொல்லு. நான் வந்து ஏதோ நடிக்கிறேன், சும்மா அதை நடிக்கிறேன், அது வந்து அப்பா நிஜமாக சொல்கிறதில்ல செய்கிறது இல்லைடா, அது வந்து சினிமாக்காக இல்லை, அது மாதிரிலாம் நடிக்காதீங்க, அவர் உங்களை சொல்கிறாரு, நீங்கள் செத்து விழுவுறீங்க, நான் எனக்கு அழுதுட்டேன்னு சொல்லி அவன் அழுகுறான். அது மாதிரி எனக்கு வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நான். சரி என்னடா சின்ன பையன், அவனுக்கு வந்து புரியல, அவன் சொல்கிறது எனக்கு ரொம்ப அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து யோசிச்சு எனக்கு பயமாயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுதான் அந்த நேரம் பார்த்து இது வந்தோன்னே, டேய் இப்போ நான் அவன்கிட்ட காலரை தூக்கி விட்டு, டேய் நான் ஹீரோ அப்பா இந்த படத்தில் ஹீரோடான்னு சொல்லியிருக்கேன், வெயிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கான், பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மாதிரி எனக்கு இது ப்ரௌடான ஒரு, அதுக்காக அவனுக்காக இது வந்து நான் அது பெருமையாக நினைக்கிறேன். இப்போவுமே வந்து சரவணன் சார்னா அந்த பருத்தி வீரன் தான் சார். இப்போ வரைக்கும் அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், மீம் டெம்ப்ளேட்ஸில் நீங்களும் அந்த கார்த்தி சாரும் டீ கடையில் உட்காந்துருக்கு, இதெல்லாம் இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு பசங்க என்ன சொல்லுவாங்க? என் பையன் வந்து அதெல்லாம் பழைய படம் பண்ணிட்டான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, புது படம் சொல்லுங்கன்ட்டான். ஓகே, இதுக்கப்புறம் பண்ணுறதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களோட வழிகாட்டியாக நினைக்கிற ஒரு பர்சன் யார் சார்? எனக்கு வழிகாட்டினது எனக்கு லக்ஷ்மி அம்மா, நடிகை லக்ஷ்மி அம்மாவும் டைரக்டர் சிவச்சந்திரன் சாரும். என்னை சேலத்துலேருந்து சென்னை கூட்டிகிட்டு வந்ததே அவங்க தான். நடிகை லக்ஷ்மி திரையில் மிகப்பெரிய நடிகை அவங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு டைரக்டர், இன்னும் இருக்க நம்ம ஒரு படம் எடுத்து வர, அதுக்கப்புறம் அடுத்த படம் எடுக்கிறதுக்காக சேலம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சேலம் யார் வந்தாலும் போய் சினிமாக்காரங்க வந்தாலும் சான்ஸ் கேட்பேன். அது மாதிரி சான்ஸ் கேட்டு அவங்கள கண்ணில் பார்வையில் பட்டு, அவங்க பார்வைப்பட்டதுனால நான் வந்து இன்னமும் இங்கே உட்காந்துருக்கேன்னா நல்லா நடிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அந்த அம்மா தான் காரணம். எனக்கு எங்கள் அம்மா தான் காரணம். அம்மா தான் அந்த ஒரு இது. ஓகே சார், நீங்கள் ஒரு நடிகராக சந்தித்த மிகப்பெரிய சவாலாக என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ வருஷம் ஜேர்னி சும்மா பண்ணிட முடியாது, இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கண்டினியூஸாக அதை கொடுத்துட்டே. ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதே சவால் தான்மா. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நகர்த்துறதே எனக்கு வந்து சவாலான வாழ்க்கை தான். அது வந்து நிறைய நான் வருஷம் இருந்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுது ஒழிய, இத்தனை வருஷம் நான் எப்படி வாழ்ந்தேன், எத்தனை படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப பருத்திவீரன் வந்து 17 வருஷம் ஆகுது. பருத்திவீரனுக்கு அப்புறம் நான் எத்தனை படம் நடிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும். எப்படி தனி மனித வாழ்க்கை எப்படி நடத்துறது, அதெல்லாம் இறைவன் செயல், ஏதோ ஓடிட்டே இருக்கீங்க. ஓகே சார், நீங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமா எவ்வளோ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 17 years அப்படின்னு சொல்லிட்டீங்க பருத்தி வீரனே, ஆனால் அதுலேருந்து பார்த்துட்டே வரீங்க, இவ்வளோ விஷயம் மாறிடுச்சுல்லப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடியது என்னவா இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து சினிமாஸ்கோப் மாதிரி கலர் மாறின மாதிரி இப்போ வந்து ஃபிலிம்லேருந்து சிப்புக்கு மாறி இருக்கு, அவ்வளோதான். அப்புறம் இந்த ஹாட்டான லைட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து சாஃப்டான லைட். இப்போ பாருங்க, ஹீட்டே இல்லை பாருங்க இந்த ரூமில். முன்னெல்லாம் அந்த லைட்டில் உட்காந்தா வேர்த்து ஊற்றும், ஹீட் ஆகிடும், இந்த ரூமே ஹீட் ஆகிடும், வீட்டுக்கு போனால் பாடி ஹீட் ஆகிடும், கண்ணு பொங்கிடும், கண்ணு ரெட்டிஷாக இருக்கும் எனக்கு. அது காரணம் இந்த லைட்டை வாங்கி தான். அது மாதிரி இவ்வளோ தான் மாற்றம், மற்றபடி கதையிலையோ டைரக்ஷன்லையோ வெறும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. எல்லாருமே நல்லா டைரக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன டைரக்ட் பண்ணாங்களோ, மகேந்திரன் சார்லாம் பெரிய பேர் வாங்கியிருக்காரு, பாலு மகேந்திரா சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்லாம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்காங்க. டைரக்டர் ஸ்ரீதர்லேருந்து சொல்லலாம், எவ்வளோ பேர், பாலச்சந்தர், பாரதிராஜா, பாக்யராஜ், எல்லாம் பெரிய லிஸ்ட்லாம் இருக்குது. அவ்வளோ அது போய் இப்போவும் அப்படி தான் இருக்காங்க. பாலா சார் இருக்கார். இப்போ நிறைய டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க. நல்ல நல்ல சினிமாக்கள் வந்துட்டு தானே இருக்குது. கண்டிப்பாக சார். நீங்கள் ஒரு டைரக்டர் கூட வேலை செய்யும் போது என்ன ஒரு விஷயத்த வந்து கவனிப்பீங்க சார்? இந்த ஒரு விஷயம் இருக்குது அந்த டைரக்டர் கிட்ட அப்படின்னு, டைரக்டர் கிட்ட நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிற விஷயமா என்ன? டைரக்டர் வந்து அவன் ஷார்ட் சொல்லும் போதையும் கதை சொல்லி நடிக்க வேலை வாங்குறதுக்குள்ளே தெரிஞ்சிடும் நல்ல டைரக்டராக, சரியான நல்ல தகுதியான ஆளான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால் பார்த்தோன்னே தெரிஞ்சிருமா. ஓகே சார், கதாநாயகனுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகராக வந்து மாறியிருக்கீங்க. இப்போ அந்த ஜேர்னியை நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கே ஆமாம் இல்லை, ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணாருப்பா, நான் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு கேரக்டர் இருக்குது, என்னோட கேரக்டர் அங்கே நின்று பேசணும்னா நான் நடிப்பேன் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா சார்? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. நான் இப்போ கூட நான் விஜய் சேதுபதிக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன். அது வந்து வர 25ஆம் ரிலீஸ். ஆமாம், தலைவன் தலைவி ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயும் நான் ஒரு செட்டிலான ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பாவாக நான் நடிச்சிருக்கேன்.
அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச அப்பாவாக இருப்பான். அது மாதிரி ஒரு நிறைய படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படியே கலந்து கட்டி தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப விரும்பி பார்த்த படம்னா என்னவா இருக்கும் சார்? எனக்கு லாஸ்ட்டாக நான் வந்து ரப்பர் பந்து பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரப்பர் பந்து. அப்புறமேட்டு இப்போ வாழை பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்தேன். மாமன் கூட சூரிக்கு கூட ஃபோன் பண்ணேன். நான் படம் பார்த்துட்டு என்னால் பாராட்டாமல் இருக்க முடியல. சூரிக்கு ஃபோன் பண்ணி நானே ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், என்னங்க ஒரு பெரிய நடிகர் நீங்களே ஃபோன் பண்ணி இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு என்னாரு. இல்லைப்பா, யார் நடிச்சிருந்தாலும் நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு படம். அதுவும் என்னை அழு வச்சுட்டே இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப அழுதேன். நான் படம் பார்த்துட்டு தேட்டரில் எல்லாரும் அழுகிற மாதிரி நானும் அழுது தான் இருந்தேன். ஆனால் பார்க்க வந்து உங்களை எல்லாரும் பார்க்கும்போது சார் கொஞ்சம் ரகடாக இருப்பாரோ, கொஞ்சம் ரூடாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா சார். அவர் பார்வையாளர்களுக்கு அப்படி தெரியுது. அப்படி அதெல்லாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி குழந்தை மோசமான குழந்தை அந்த மாதிரி இப்போ சொல்லும் போது எனக்கு அழுதுருக்காரேப்பா சார் அந்த படம் பார்த்தேன் அப்படின்னு எனக்கு இருக்கு. ஓகே சார், நீங்கள் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் அண்ட் வந்து சினிமாக்குள்ளே வரவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன சார்? எந்த வேலையும் ரொம்ப சின்சியராக செய்யணும், அவ்வளோதான். எந்த வேலை கொடுத்தாலும் சின்சியராக செய்யணும். அந்த சின்சியாரிட்டிக்கு ஒரு நாளைக்கு பயன் இருக்கும், பலன் இருக்கும். அது வந்து போக போக தான் தெரியும். அது வந்து டெஃபினட்டாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன அன்றைக்கே பணம் வரல, அந்த உழைச்சதுக்கு பணம் இன்றைக்கி வரலன்னாலும் இன்றைக்காவது ஒரு நாள் வேறு ஒரு ரூபத்தில் வந்துடும். அது எங்கேயோ போட்ட எஃபர்ட்டுக்கு அன்றைக்கி இப்படி நம்ம யோசிச்சவன் இன்றைக்கி வந்து சாதாரணமாக வருது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி வரும். மேம், நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து சார் கூடயே ட்ராவல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு லாயர், அந்த ஒரு கோட் ட்ராமா அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது இந்த சீரீஸில் அப்படின்னா என்னவா இருக்கும்? அது சேலஞ்சிங்கிறத விட புதுசாக தான் இருந்துச்சு, ஒரு லேர்னிங்காக தான் இருந்துச்சு. சேலஞ்சிங்னா ஒரு ஸ்டண்ட்டோ அந்த மாதிரி பெருசாக எதுவும் இதில் சேலஞ்சிங்னு சொல்கிற மாதிரி இல்லை. டெஃபினெட்லி எனக்கு ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் ஒரு கோர்ட் ரூம்குள்ளே எப்படி இருக்கும்னு நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்ல. ஸோ அது புதுசாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய டெக்னிக்கல் ஸ்டஃப்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போது பப்ளிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த நோட்டரி கிட்ட தான் போவாங்க, பில் பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இந்த சீரீஸ் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ புதுசாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கோர்ட் ரூம் ட்ராமாஸ் வந்துட்டே இருக்கு. ரீசெண்டாக அந்த கோர்ட் அப்படின்ற ஒரு மூவியும் வந்திருந்தது. வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி அவங்களோடதாவும் அந்த ஒரு கோர்ட் ட்ராமாவாக வந்திருந்தது. இது எந்த அளவுக்கு அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோர்ட் ட்ராமாவாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரீசனாக என்ன சார் இருக்கும் இதில்? நீங்களே சொல்லுங்க. ஐ திங்க் இதில் ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது சீரீஸ், ஸோ ஸ்கோப் நிறைய இருக்கு. அது ரொம்ப ஸ்டோரி ட்ரிவனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எங்கள் டைரக்டரும் அதான் சொல்லியிருந்தாரு, ஸ்க்ரீன் பிளே இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். சீரீஸ் ஸ்கோப் டைம் இருக்குன்னு இருந்தாலும் இது டக்குன்னு எடுத்ததும் டக்குன்னு நீங்கள் பார்க்கும் போதும் லைக் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், பேஸும் சீக்கிரமாக இருக்கும், எங்கேயுமே போர் அடிக்காதோ இல்லை ரொம்ப டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. ஓகே, இது ஏன் சார் டிரெக்டாக ஒரு சீரீஸாக பண்ணிட்டீங்க, படமாக பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்ததா? டேரக்டர்டே கேட்டேன், எல்லாம் கேட்டேன். இது படமாக வந்து இன்னும் எக்ஸ்ட்ரானரியாக நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்குப்பான்னு சொன்னேன். இல்லை சார், நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி Z5ல சீரீஸாக, அதனால் பண்ண முடியாது சார் நாங்கள். ஆனால் எனக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா, இது தேட்டரில் வந்தால் நிறைய பேரால் பார்க்கப்பட்டோம், இன்னும் நிறைய பெரிய ஸ்க்ரீனில் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கான அந்த ஸ்பேஸ் அமையல. ஓகே, பட் ஸ்டில் வெப் சீரிஸ் இப்போ எல்லாருமே ஓடிடி பக்கம் ஓடிட்டே இருக்கும் போது நிறைய பேருக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கல அப்படின்ற அந்த இது இருந்தாலும் இது நிறைய பேர் இன்னும் பார்ப்பாங்க. ஸ்க்ரீன் தியேட்டர்ஸில் பார்க்கறத விட இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆடியன்ஸ் இது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த ஓடிடி அண்ட் தியேட்டர் அந்த ஒரு கிளாஷ் எப்போவுமே ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? எனக்கு இது ஓடிடியினுடைய வருகை எனக்கு ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் நடிகர்கள், இந்த வேலை துணை நடிகர்கள் இன்றைக்கி போய் இந்த வேலை செஞ்சுட்டு போனால் தான் சாப்பாடுன்னு இருக்கிற நிறைய நடிகர்கள் எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் இந்த ஓடிடி தளங்கள்லாம் வந்ததுனால தான் நிறைய ஷூட்டிங் நடக்குது, நிறைய இடத்துல வேலைகள் நடக்குது, நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ கேமராமேன்ஸு, எவ்வளோ எடிட்டர்ஸு, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுற இந்த ஓடிடி தளங்களுக்கு
நான் எப்பவுமே வந்து தலை வணங்குறேன். ஆமாம். அழகாக சொன்னீங்க சார். ஏன்னா எல்லாரும் இதோட மைனஸஸ் மட்டுமே சொல்லிகிட்டே இருக்கும் போது நீங்கள் ஒரு பர்சன் வந்து அதோட ப்ளஸ்ஸையுமே சொல்லியிருக்கீங்க, அதனால் இவ்வளோ நல்லதும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சட்டமும் நீதியும் அந்த சீரீஸை மக்கள் இதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மேம் சொன்ன மாதிரி விறுவிறுப்பாக போகும். சீரீஸ்னால் ஒரு எபிசோட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது அந்த லேக்லாம் நம்மளுக்கு போர் அடிக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் அது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இதுக்காகவே நீங்களாம் கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கன்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக இது வந்து ஒரு நிறைய ட்விஸ்ட்டு நிறைந்த, நிறைய டேர்ன்ஸ் நிறைந்த இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு கோர்ட் ட்ராமா, அழகான கோர்ட் ட்ராமா. அதுக்குள்ளே வந்து சரவணன் ஆகட்டும், இந்த பொண்ணாகட்டும், இல்லை இங்கே இருக்க எல்லாருமே தன்னுடைய எஃபர்ட்டை கொட்டி நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க பாத்திரத்தை அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்ற பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் புது பையன் டைரக்டரு சொன்ன மாதிரி, இது பொண்ணு சொன்ன மாதிரி சீரியஸ்ன்றதுனால இப்படி லேக் விட்டு நடக்கிறத எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு வண்டி வர்றது அப்படியே ரொம்ப தூரம் காப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இதில் கட்டில் டப்பு 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 டப்புன்னு இது முடிஞ்சோன்னா அது முடிஞ்சோன்னா இது முடிஞ்சோன்னா இது வேகமாக போகும். பரப்பரன்னு போகும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் இது இப்படி தூக்கிட்டு வருது. இப்படி உண்மையாவே நம்ம அந்த கோர்ட் ரூம்ல இருக்கிற மாதிரி ஆயிடும், நமக்கு நடக்கிற மாதிரி ஆயிடும். அதான் பக்கத்து வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கும். இந்த ஆள் வந்து பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு லாயர் மாதிரி, நம்ம பார்த்த ஒரு லாயர் மாதிரியே இருக்கானே அப்படின்னு மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிடும். இப்படி நிறைய கனெக்ட் ஆகி நம்மளுக்கான படம், நம்ம படம் அப்படிங்கிற மாதிரி ஜனங்களால் விரும்பி பார்க்கப்படுற ஒரு வெப் சீரிஸாக மாறும். கண்டிப்பாக சார். எங்களுக்கு ட்ரைலர் பார்க்கும் போதே அது அந்த இம்பாக்ட் தெரிஞ்சுது. அதனால தான் நானும் என்னப்பா மனுஷன் வந்து எந்த கேரக்டர்னாலும் அப்படியே வித்தியாசமாக பண்ணுறாரு, ஆனால் ஃபிட் ஆகிடுறாரு அப்படின்ற ஒரு வைப் கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னும் வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி யூனிக்கான கேரக்டர்ஸ், உங்களோட அந்த நடிப்பு திறமை வந்து இன்னுமே வந்து வெளியே நாங்கள் காட்டிகிட்டே இருக்கணுன்றதுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். உங்களுக்குமே இந்த ஒரு சீரீஸ் மூலியமாக அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கும் பெஸ்ட் விஷஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் சட்டமும் நீதியும். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ.